என்ன சிவகாமி, ஓ மவளம் மருமளம் ஒன்னா வண்டியில போனாங்களாமே? அட ஆமா போவாதா, என் மருமளம் என் மவளம் ஒன்னா வண்டியில போனவங்க பாத்தீங்க. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா? உங்ககிட்ட சொல்லலாம் உன் வீடு தேடியே வந்தேன். ஆனா உங்க வீடு பூட்டி கிடந்துச்சா? அந்த ஆட்ல ரங்கம்மா கிட்ட போய் சொல்லிட்டு வந்தேன் பாத்தீங்க. சிவகாமி பாட்டி, நான் நேத்தையே உங்ககிட்ட சொன்னேன்ல வீட்டை சாத்திட்டு நாங்க எங்க தங்கச்சி வீட்டு போறோன்னு. அட ஆமா இல்ல, நீ சொன்ன, நான் மறந்து போனேன்ல. ஆமா, மறக்க தானே செய்வ. மருமோளும் மோளும் ஒன்னாயிட்டாங்க, இனி நல்லா பேசிடுவாங்க. அதனால என்னையும் ஏன் மருமோளையும் நீ மறக்க தானே செய்வ. அட நீ வேற பூவாத்தா, ரெண்டு பேரும் நல்லா பேசிட்டாங்களா? எனக்கு அதை பார்த்தது ரொம்ப சந்தோஷமா ஆயிட்டு பாத்தீங்க. அவங்க ரெண்டு பேரும் அப்படி பேசிய பார்த்தா எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல பாத்தீங்க. அந்த சந்தோஷத்தை உங்ககிட்ட நேர்ல சொல்லலாம் தான் உன் வீட்டு பக்கமே வந்தேன். சரி, எது எப்படியோ உன் மவளும் உன் மருமவளும் நல்லபடியா பேசிட்டாங்கல்ல, அது வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் சந்தோஷம் தான். ஆமா சிவகாமி பாட்டி, குயில் வீட்டுக்கு போயிட்டாளா? அவளை வீட்டுக்கு கொண்டு விடக்கு தானே இவ்வளவு ரெண்டு பேரும் போயிருக்காங்க. அவங்க கூடவே சுபத்ராவும் போயிருக்காங்க பாத்தீங்க. அப்படியா, சுபத்ராவும் போயிருக்காளா? சரி சரி. ஏ சுமதி, என் மவுளுக்காவது என் மருமகளுக்காவது கொஞ்சம் போன் பண்ணி பேச. நானே என் போன்ல இருந்து போன் பண்ணி பாய்க்கும் பாத்திக்க. போனே போக மாட்டேங்குது பாரு. சரி பாண்டி, நானே போன் பண்றேன். மைனி, சுமதி அக்கா தான் போன் பண்றாங்க. சரி, என்ன நீ எடுத்து பேசு. சரி மைனி. ஹலோ ஏக்கா. மேனகா, நீங்க எல்லாரும் குயில் வீட்ல இருக்கீங்க? ஆமாக்கா, நாங்க இங்க தான் இருக்கோம். அப்படியா? சரி சரி. உங்க அம்மா பேசணும்னு சொன்னாங்க, நான் போனை குடிக்க பேசுனா. சரிக்கா. ஏ சிவகாமி பாட்டி, மேனகா லைன்ல தான் இருக்க, நான் ஸ்பீக்கர்ல போட்டிருக்கேன், பேசுங்க அப்படியே. மக்கா மேனகா. சொல்லுமா. மக்கா, நீங்க எல்லாம் குயில் வீட்டு போய் சேர்ந்துட்டீங்களா? ஆமாம்மா. ஆமா, நாங்க இங்க தான் இருக்கோம், அதான் சொல்றேன்லம்மா. எடி மக்கா, அங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல இல்ல? இல்லம்மா, எல்லாத்தையும் சரி பண்ணியாச்சு. அப்படியே மக்கா, குயில் பிரச்சனையை சரி பண்ணிட்டீங்களா? அதானே பார்த்தேன். இங்க இருந்து போனது யாரு? என் மவனும் மருமனும் இல்ல? ரெண்டு பேரும் சேர்ந்து என் சம்மதிக்காரிக்கு மூக்கு உடைச்சிருப்பீங்களா? எப்படியோ குயில் பிள்ளைக்கு வாழ்க்கையை சரி பண்ணிட்டீங்கல்ல, அது வரைக்கும் சந்தோஷம். சரிம்மா. சரிம்மாக்கா, அப்ப நீங்க வீட்டுக்கு எப்ப வருவீங்க? நாங்க வீட்டுக்கு கிளம்பதாம போறோம். அப்படியே மக்கா. அப்போ நான் போனை வைக்கேன்னா சீக்கிரம் பத்திரமா வாங்க. சரிம்மா. மீனகா, அத்தை என்ன சொன்னாங்க? ஐனி, அம்மா வந்து குயில் வீட்டு போனீங்கல்ல, போன காரியம் நல்லபடியா முடிஞ்சுதான்னு கேட்டாங்க. ஆனா ஆமாம்மா, இங்க பிரச்சனை ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் சமாளிச்சிட்டேன்னு சொன்னேன். நானும் மைனியும் சுபத்ராக்காவும் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்கேன்னு சொன்னேன். என்னது, வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்கேன்னு சொன்னியா? ஆமாக்கா, பின்ன வயசான காலத்துல அவங்க கிட்ட நான் என்ன சொல்லக்கா? நடந்த விஷயம் ஏதாவது ஒண்ணு சொல்லி எங்க அம்மைக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அப்படியே மயங்கி விழுந்துட்டா நான் என்னக்கா செய்ய? அட பேதியில போறவா திடுதிடுப்பு இப்படி சொல்றா? அவ அம்மாவே கொண்டு போட்டுவா போல இருக்க. சின்ன பொண்ணு, இப்பதான் மாமாவா அத்தையும் எங்கேயோ போயிட்டு இருக்காங்க பாருங்க. ஆட்டோவை பாரு, ஆட்டோல தான் போயிட்டு இருக்காங்க. ஆமா, ரெண்டு பேரும் ஆட்டோல தான் போயிட்டு இருக்காங்க. ஜோடியா கன்னியாகுமரி சுத்தி பார்க்க போயிட்டு இருக்காங்களோ? என்ன மைனியோ, இன்னும் உட்கார்ந்து யோசிச்சுட்டே இருக்கீங்க? வாங்க அவங்க பின்னாடி போவோம். இவா ஒருத்தி, அவ பாட்டுக்கு ஓடியா. ஏன் மேனகா நெல்லு. அட ஆத்தாடியோ, எல்லாரும் அவங்க பாட்டுக்கு ஓடிட்டு இருக்காங்க, என்ன ஒத்தையில விட்டுட்டு. சின்ன பொண்ணே, இரு நானும் வாரேன். அட என்ன சிவகாமி, எழும்பிட்ட, உட்காரு. போதா, இன்னும் கொஞ்ச நேரத்துல என் மோளும் மருமோளும் வந்துருவாங்க பாத்துக்க. சரி வரட்டுமே. அதுக்கு இல்ல பூவாத்தா, என் மருமோளும் மோளும் ஒன்னா வண்டியில போனாங்கல்ல, ஊரு கண்ணே படுறோம். அதனால இன்னும் 10 நிமிஷத்துல வந்துருவாங்க. அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள வரக்கு முன்னாடியே ஆரத்தி எடுத்து எல்லாம் கழிச்சு விட்டுலாம் இல்ல? ஆமா ஆமா,
ஒரு கண்ணையே பாட்டு ஏகப்பட்ட திருஷ்டி ஆகியிருக்கான். போப்பா போய் ஆரத்தி எடுக்க இல்ல ரெடி பண்ணு. சரி பூவாத்தா, நான் போய் எடுத்துட்டு வரேன். என் மவுளுக்கும் மருமவுளுக்கும் ஒரு கண்ணையே பட்டிருக்கான். ஏ சிவகாமி, வீட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? வா சீக்கிரம். மவுளா மருமவுளா இப்ப வந்துட போறாங்க. பூவாத்தா வந்துட்டு தானே இருக்கேன். சீக்கிரமா வாமா. அப்புறம் உன் மவுளும் மருமவுளும் வந்துட்டான்னு வச்சுக்க. அப்புறம் அவங்கள வாசலே நிக்க வச்சுட முடியாதுல்ல. என்ன சிவகாமி பாட்டி, மவுளும் மருமவுளும் நல்லா பேசிடுறாங்க, அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்க. ஆமா, சந்தோஷமா இருக்கேன் இல்ல சுமதி. இது எனக்கு பல நாள் உள்ள கனவு இல்ல. நேரம் வந்த நேரம் உன் கனவு நினைவாயிட்டு. ஆமா பூவாத்தா, சாதாரணமாகவே மாமியாருக்கு மருமகளுக்கும் பிரச்சனை இருக்கதான் செய்யும். அதெல்லாம் ஒரு காலமும் ஓயாது. என் மகளும் மருமகளும் நல்லபடியா பேசி எடுத்து இருந்தாங்க வச்சுக்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆமா, வீடுன்னு இருந்தா அவங்க ரெண்டு பேரும் தான் முதல்ல ஒத்துமையா இருக்கணும். அப்பதானே நம்ம பிரச்சனை இல்லாம உள்ள சோத தின்னுட்டு நிம்மதியா இருக்க முடியும். ஆமா பூவாத்தா, நீ சொல்லியதான் சரிதான். நம்ம என்னதான் பிரச்சனை போக போறோம், அவங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா இருந்துட்டான்னு வச்சுக்க, நாம ஒரு வாரத்துல இருந்து திட்டிட்டு நம்ம காலத்தை கழிச்சு போயிட்டே இருக்க வேண்டியதான். சுமதி, அவங்க ரெண்டு பேரும் இப்ப வந்துருவாங்க பாத்திக்கா. நீ இந்த ஆரத்தி தட்டப்புடி, அவங்க ரெண்டு பேருக்கு நீயே ஆரத்தி எடுனா. சிவகாமி பாட்டி, என்கிட்ட தராதீங்க, நீங்களே ஆரத்தி எடுங்க. அட என்ன சுமதி இப்படி சொல்லிட்ட? என்ன ஆரத்தி தட்ட வாங்கு, ஏன் ஆரத்தி எடு. அதுக்குல பாட்டியோ, நீங்க தான் உங்க மவுளுக்கு மருமவுளுக்கு ஆரத்தி எடுத்து திஷ்டிய கழிக்கணும். அப்பதான் உங்க மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். ஆமா சிவகாமி, என் மருமக சொல்றது சரி. நீ தான் உன் மவுளுக்கு மருமவுளுக்கு ஆரத்தி எடுத்து திஷ்டிய கழிக்கணும். நீ எடுத்தாதானே அவன் ரெண்டு பேருக்கும் சந்தோஷமா இருக்கும். ஓ, அப்படி சொல்றீங்களா? ஆமா சொல்றேன்ல, நீயே ஆரத்தி எடு. என்னடி அங்கே நின்னுட்டு இருக்க? வா. ஓ மனுஷா, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என்ன இங்க கூடி வந்திருக்குற? திமிரு தாண்டி, எனக்கு திமிரு தான். ஆனா உனக்கு இருக்கப்பட்ட திமிரா அடக்கணும் இல்ல, அதுதாண்டி இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். இங்க பாருட்டி, வாய் சவடால எல்லாம் இங்க இன்னும் பேசிட்டு தான் பாத்திக்கா, உனக்கு மூக்கு மண்டையும் உடைச்சி பாடையில ஏத்திடுவோம் பாத்திக்கா. பாக்குறதே இரு. இவன் பாட்டுக்கு சோஃபா செட்ல ஒரு மூலையில உட்கார்ந்துட்டு இருப்பான். நம்ம திமிர எடுத்து போய் ஆட்டம் ஆடலான்னு பாத்தியோ? வாட்டி. அக்கா. சிவகாமி அக்கா. அடி ஆத்தாடி, இந்த நாசமா போற புஷ்பா இங்க எதுக்கு வந்தா? அக்கா. அடியே, உன்னை எவன்டி இங்க வர சொன்னது? வீட்டு பக்கம் வந்தா உன் கால் வெட்டி முறிப்பேன்னு சொன்னேலடி. அக்கா அக்கா, நீங்க கோவப்படாதீங்க அக்கா. கோவப்படாதீங்கனா? இவளை எல்லாம் இந்த திசை பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். இப்ப எவ்வளவு திமிரு இருந்தா, எவ்வளவு தைரியம் இருந்தா மறுபடியும் இங்க வந்திருப்பான். ஆஹா, போச்சு மாமா, புஷ்பாத்தை அப்படியே நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டாரு. பிரச்சனை எல்லாம் சரியாயாச்சு, எல்லாம் தீர்த்து வச்சுட்டோம்ல நினைச்சோம். ஆனா இவரு என்னன்னா, புஷ்பாத்தையே இங்க கூட்டிட்டு வந்து புது பிரச்சனை ஆரம்பிச்சு விட்டுருவாரு போல. இதுக்கு இந்த மாமா மூலையிலே உட்கார்ந்துட்டு இருந்திருக்கலாம். ஆமா, இவ பெரிய மகாராணி, இவள பார்க்க வேண்டி இவ வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறேன். திமிர எடுத்தா பேச்செல்லாம் பேசாதன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா அவங்க வாய்க்கு வந்த போல இஷ்டத்து பேசிட்டு இருக்காங்க. ஆமா, உன்னை பார்த்தா அப்படித்தானே பேச தோணும். யானா நீ அந்த அளவுக்கு வேண்டாத வேலையெல்லாம் பண்ணிருக்கேல்ல. பாரு, இங்க வெட்டி வேலையெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத. விளக்கு மாறு பிஞ்சும் பாத்திக்கா, செவிட்ட அடிச்சு பல்லெல்லாம் கலத்தி கையில தந்துரும் பாத்திக்கா. இந்த மனுஷன் பேசாம அவர் பாட்டுக்கு இருந்துருவான்னு நினைச்சா எப்படி பொங்கி எழுந்துட்டார. இனிமேல் அந்த சோஃபா செட்லயே உட்கார்ந்துட்டு இருப்பேன்னு கனவுல நினைச்சிடாதட்டி. அக்கா, என்ன மன்னிச்சிடுங்க அக்கா, எல்லா பிரச்சனைக்கும் காரணமே நான் தான். இந்த பாருப்பா, உன் மனுப்பெல்லாம் எனக்கு தேவையில்லை. தயவு செய்து
ரெண்டு பேரும் இடத்த காலி பண்ணுங்க. என் மருமகளும் மோளும் வருவாங்க. அவங்களுக்கு ஆர்த்தி எடுக்க தான் நான் வாசல்ல நின்னுட்டு இருக்கேன். ஆஹா, எனக்கு என் மைனிக்கும் ஆரத்தி எடுக்க எங்க அம்மா வாசல் நிக்கலாம். என்ன மன்னிச்சுடுக்கா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுடுக்கா. என்ன இந்த மனுஷன் பேசிட்டே இருந்தாரு, திடீர்னு கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்காரு. எந்திரிப்பா தம்பி, எழுந்திருப்பா. மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுக்கா. அட என்ன தம்பி நீ முதல்ல எழுமன்னு சொல்றேன்ல. ஏன் சொல்லுக்கா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, மன்னிச்சுட்டே எழுந்திரு. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நான் தான்க்கா. நான் சரியா இருந்திருந்தா இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்காது. எதுக்கு தேவையில்லாம பிரச்சனையில தலையிடுவோன்னு தான் நான் பாட்டு பேசாம இருந்துட்டு இருந்தேன்க்கா. ஆனா நான் அப்படி இருந்ததெல்லாம் தப்புன்னு இன்னைக்குதான் என இந்த மண்டைக்கு புரிஞ்சுதக்கா. என் பொண்டாட்டி உங்க கூட சண்டை போட்டு வீட்டை எழுதி வாங்கிட்டு உங்களை எல்லாம் துரத்தி விட்டா இல்ல. அப்ப நீங்க பிள்ளைகளை வச்சுட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருந்துப்பீங்க. அப்ப எல்லாம் நான் அமைதியா இருந்துட்டேன் இல்லக்கா. இப்போ உள்ள தைரியம் எனக்கு அப்ப இருந்திருந்தா நீ அந்த வீட்டுல மகாராணியா இருந்திருப்ப இல்லக்கா. என்னாலதக்கா எல்லா பிரச்சனையும். கெட்டத்தனமா இருந்த எனக்கு புத்தி வர வச்சதே ஓ மருமகளும் ஓ மோளும் தான்க்கா. இந்த பேதியில போறவா உங்களையும் கஷ்டப்படுத்திட்டா, என் மோவன் வாழ்க்கையை நாசாக்க பார்த்துட்டா. சரியான நேரத்துல உன் மோளும் மருமகளும் வந்துதான் எங்க வீட்டு பிரச்சனைய தீர்த்து வச்சாங்க. ஆஹா, நம்ம மாமா நம்மளை பற்றி பெருமையா சொல்லிட்டுலாம் இருக்காரு. மாமா எல்லாரும் பெருமையா சொல்றாரு, கடைசியில என்ன மறந்துட்டாரா?